இது செவ்வாய்க்கிழமை காலையில். எப்போவுமே நம்ம காலையில் எந்திரிக்கிறப்போ வேலையாக ஜன்னலை தான் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் கதவை வந்து ஓப்பன் பண்ணணும். நைட்டு ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம விடுற அந்த மூச்சு காற்றே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனாக சுற்றிட்டு இருக்குங்களாம்மா. காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம வந்து கதவு ஜன்னல்லாம் வந்து நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டை திறக்கிறப்போ அந்த பேட் வைப்ரேஷன்லாம் வெளியில் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டு வாசலில் காலையில் எப்படி வாசல் தெளித்து கோலம் போடுறோமோ அதே மாதிரி சாயந்தர நேரத்துலேயும் வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, பகலை பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் இருட்டு நெகட்டிவ் எனர்ஜிக்கும் ஒரு இதுவாக சொல்லுவாங்க. இருட்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மளை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறனால வாசலில் கோலம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம வாசலுக்கு வராது. அதாவது இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து வாசலுக்கு வராது. ஸோ அதனால் காலையிலையும் சாயந்தரமும் கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் லாங் வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.